ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க கஸ்டமரோட முயற்சியில் எடுக்கப்பட்ட வீடியோ. நான் வேலை செய்யும்போது அவர் வீடியோ எடுத்தது எனக்கே ஆரம்பத்தில் தெரியாது. பிறகு அவருடைய விருப்பத்துக்காக இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வீல் அலைன்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கார் பார்த்திங்கன்னா ஹோண்டா சிவிக் செடான் கார். இந்த காரில் உள்ள ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காரில் ஃப்ரண்ட் வீலில் டோ ரீடிங் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எல்லாருக்கும் அதிகபட்சம் தெரிஞ்ச விஷயந்தான். மற்றபடி கேம்பர் கேசர் ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பிறகு ரியரில் பார்த்தீங்கன்னா கேம்பர் டோ ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த காரில் ரியர் சஸ்பென்ஷன் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், அதாவது ஒரு வீல் இன்னொரு வீலோட தொடர்பில் இருக்காது. அதோட மல்டிலிங்க் டைப்பில் லோவர் ஆர்ம் அப்பர் ஆர்ம் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த காரில் ரியரில் டோ ரீடிங் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இருந்தாலும் ரியரில் கேம்பர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ண முடியுங்கிறது தான் இந்த ஹிடன் சீக்ரெட்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு லிஃப்ட் ஜாக்கு தான் முக்கியமாக தேவை. ஆனால் எங்கள் கிட்ட இப்போ லிஃப்ட் ஜாக் இல்லாததுனால காலி ஜாக்கை யூஸ் பண்ணி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வீல் ஜாக்கை போட்டு வீலை தூக்கி கேம்பர் ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி வீலை இழுக்கும்போது நமக்கு ரீடிங் அட்ஜஸ்ட் ஆகும். அக்யூரேட்டாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இதனால் காரை ஓட்டும் போது ரொம்ப ஸ்டெபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கிடைக்கும். அதோட டயர் தேய்மானமும் நமக்கு கம்மியாகும். முதல்ல ரியரில் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு தான் ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் இப்போ ரியரில் மல்லு கட்டி வீலை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கிட்டத்தட்ட பண்ணுறதுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா தான் இதுக்கான ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு வழியாக ரியரில் வேலை முடிஞ்சதும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக ஸ்டியரிங்கை ரொட்டேஷன் பண்ணி ஃப்ரண்ட்டில் ரீடிங் வந்ததும் ஃப்ரண்ட்டில் உள்ள கேம்பர் ரீடிங்கோட வித்தியாசத்தை கஸ்டமரை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேம்பர் ரீடிங் எப்போவும் எல்லா கார்லேயும் மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த காரில் கேம்பர் ரீடிங் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வெளியே இருக்குது. இப்படி இருந்தால் ஒருவேளை காரு வலது பக்கமாக இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதோட டயர் வெளிப்பக்கமாகவும் தேயும். இப்படி ரீடிங் இருக்கிறதுக்கான காரணம் லோவர் ஆர்ம்லேயோ இல்லை சஸ்பென்ஷன்லேயோ சரியான ஃபிட்டிங் இல்லாமல் இருக்கலாம். அதனால் கலட்டிட்டு ரீஃபிட்டிங் பண்ணாலோ இல்லை அது டேமேஜ் ஆகிருந்தாலோ ரீடிங் இப்படி மாறி தான் இருக்கும். நம்ம அதை மெக்கானிக் மூலமாக சரி பண்ணிக்கலாம். இப்போ ரீடிங் பற்றின விளக்கத்தை கஸ்டமருக்கு தெளிவாக சொல்லிவிட்டு ஸ்டியரிங்கை சென்ட்ரு பண்ணி நேராக வச்சு லாக் பண்ணிவிட்டு மாறி இருந்த டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக டோ ரீடிங் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ ஓவராலாக டோ ரீடிங் சரியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேலாவது ஹோண்டா சிவிக் காரில் ரியரில் கேமரும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.